ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட்டாக மண்டே போட்டிருந்தோம், அதாவது நேற்று வீடியோ போடலை. எதனாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்துச்சு, லிமிட்டடாக வந்துச்சு, உடனே சேல் ஆயிடுச்சு. அந்த ஸ்டாக் வீடியோ கூட போடக்கூட முடியாது, ஏன்னா போட்ட அடுத்த ஸ்பாட் கன்ஃபார்ம் ஆகி வந்து வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. இது கூட பாருங்கள், இன்றைக்கி மார்னிங் போட்டேன், மார்னிங்கே சேல் ஆயிடுச்சு, அமௌண்ட் வந்துச்சு, ஈரோடுக்கு போகுது. இது பார்த்தீங்கன்னா 12 Pro Max 256 GB, ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகாது. அப்புறம் வந்து கேமராவில் 5x ஜூமில் வந்து 0.5x இருக்குல்ல, அது வந்து லைட்டாக பிளர்ராக இருக்குது. ஓகேங்களா, மற்றபடி இஷ்யூலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்லாம் வந்துருக்கு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, நிறையா பேர் கேட்ட XS Max புது ஸ்டாக் வந்திருக்கு. அதே மாதிரி 128 GB வந்திருக்கு. அதுக்கப்புறம் iWatch Series 40mm சீல்டு வந்திருக்கு, சீல்டு வித் 1 year இந்தியன் ஆப்பிள் வாரண்டி. அதுக்கப்புறம் 14ல் 512 GB சீல்டு வந்திருக்கு. 13ல் நிறையா கலர்ஸ் வந்திருக்கு. 12 Pro Max வந்திருக்கு. நிறையா ஸ்டாக் வந்துருக்கு. XS Maxல யூஸ்டு ஸ்டாக் வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். லிமிட்டடான ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக வீடியோ பார்த்து எது வேணும் குயிக்காக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்டாக் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா iPhone X. ஆல்ரெடி நடுவில் நிறைய வீடியோவில் போடாம மறந்துட்டேன், பின்னாடி இருந்தது. இது பார்த்தீங்கன்னா iPhone X 256 GB வேரியண்ட்டு. ஃபுல் கிட் இருக்குது, ஹெட்ஃபோன் மட்டும் இல்லை. ஒரு டென்ட் ஒரு ஸ்க்ராட்ச் கூட இருக்காது, ஃபோன் பலபலன்னு இருக்கும். இது பேட்டரி ஹெல்த் 100. இது நம்ம தரப்போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா. ஓகேங்களா, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு XS Maxல வந்து யூஸ்டு ஸ்டாக் இருக்குது. யூஸ்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நல்லா பிராண்ட் நியூவாக இருக்கும். இந்த டென்ட்டோ ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 256 GB வேரியண்ட்டு. உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் மட்டும் 79ங்க. 79னா நிற்காதுனால பக்காவாக நிற்கும். உங்களுக்கு 70 கீழே போக போக தான் உங்களுக்கு பேட்டரி வந்து அந்த டிகிரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள் 256 GB வேரியண்ட்டு. பீஸ் வந்து பிராண்ட் நியூவாக இருக்குது. டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றுமே இல்லை, நீட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா, டிவைஸ் அண்ட் கேபிள் இருக்குது. இதுக்கு 3 months ஷாப் வாரண்டி பில்லோட ப்ரொவைட் பண்ணிடலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18,500. இதுக்கு அப்டேட் இருக்குது. பார்த்தாது இது eSIM ப்ளஸ் ஃபிசிக்கல் சிம், 2 சிம் இது. ஓகேங்களா, அதே மாதிரி XS Maxல புதுசு 2 வந்துருக்குங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 64 GB. நம்ம லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, டெமோ கேட்டகரியில் கூட இல்லை, அன்யூஸ்டு ஆக்டிவேட் கூட ஆகாத ஃபோனு பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட்டோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 64 GB கோல்டு கலர். ஓகேங்களா, 2 பீஸ் தான் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா வித் ஹெட்ஃபோனோட 26,500 சாரி 27,500, வித்தவுட் ஹெட்ஃபோன் 26,500. சரி, மிஸ் பண்ணிடாதீங்க. வெறும் இது லிமிடெட் ஸ்டாக், 2 பீஸ் தான் இருக்குது, அதுவும் கோல்டு கலரில். வேறு எந்த கலருமே இல்லை, எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, 27,500, 26,500. ஓகேங்களா, இப்போ அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம XS Maxல லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, பேட்டரியில் வந்து சர்வீஸ்ன்னு காட்டியிருக்கு, இம்பார்ட்டன்ட் பேட்டரி மெசேஜ்னு. அந்த ஸ்டாக் இருக்குது. இதுவும் ஒரே ஸ்டாக்கு தான். பட் ஆனால் இது என்னன்னு தெரியல, திடீர்னு இந்த மாதிரி கோடு காட்டிடுச்சு. எந்த வித இதுவும் மாற்றாத பீஸ் தான். ஆனால் பேட்டரி எடுத்து 3 12 செகண்ட் போனால் 100 தான் இருக்குது. சார்ஜெலாம் சூப்பராக நிற்கிது. ஆனால் இதில் மட்டும் அந்த சர்வீஸ் மெசேஜ் காட்டியிருக்கு. இது என்னன்னு தெரியல. பட் இது ப்ரைஸ் நம்ம எவ்வளோ தர போகிறோம்னா 22,000 ரூபாய்க்கு தரோங்க. இதுவும் புதுசாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டிக்கர் அப்படியே இருக்குது பாருங்கள். இது அன்யூஸ்டு ஃபோன் தான், ஆக்டிவேட் ஆகிடுச்சு திடீர்னு. ஆனால் இந்த மாதிரி பேட்டரி நம்ம லாஸ் தான் இது. சரி, ஓகே, லாஸாக இருந்தால் நம்ம வச்சு என்ன பண்ண முடியும், விற்றா அடுத்த காசு பார்த்துக்கலாம். 22,000 ரூபாய்க்கு தரேன். இது வேணுனாலும் இதுவும் வாங்கிக்கோங்க. இதுவும் 64 GB தான். அடுத்த ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12ல் 128 GB வேரியண்ட் வந்திருக்குங்க. இது புதுசாக வந்திருக்கு. இதுக்கு வந்து பில்லும் இருக்குது. அவங்க பர்ச்சேஸ் பண்ண ஆக்சுவலி பில்லு தேவையில்லை, ஏன்னா வாரண்டிலாம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவங்க பில்லோட வச்சுருக்காங்க, நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க, வித் பில்லோட இருக்குது. இதோட ப்ரைஸ் நம்ம எவ்வளோ தரப்போகிறோம் பார்த்தீங்கன்னா 64 GB ரேட்டுக்கு தான் தரப்போகிறோம். 128 GB. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட்டோட இருக்குது. டிவைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்ட் நியூவாக இருக்குது. டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றுமே கிடையாது. ஃபோன் பலபலன்னு இருக்குது. ஓகேங்களா, இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா பேட்டரி ஹெல்த் மட்டும் 79, அதுதான் மேட்ரு. மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஃபோன் பக்காவாக இருக்குது. பேட்டரி ஹெல்த் 79, ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா ஒர்க்கிங்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,500 ரூபாய்க்கு தரப்போகிறேங்க. 12 128 GB பேட்டரி ஹெல்த் மட்டும்தான் 79. மற்றபடி எந்த இஷ்யூவும் இல்லை. ஃபோன் ஃபுல் கிட்டோட வந்துடும். 24,500. ஓகேங்களா, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 12ல் 64 GB இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வரைக்கும் வாரண்டி இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட்டு. இது வரும் வாங்கி 30 வாட்டி தான் சார்ஜ் போட்டிருக்காங்க. கேபிள் கூட யூஸ் பண்ணலாம் அவங்க. ஓகேங்களா, ஃபோன் பாருங்கள் நல்லா பக்காவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கா. இதுக்கு வந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வாரண்டி இருக்குது. பேட்டரி ஹெல்த் 100. வெறும் 30 வாட்டி தான் சார்ஜ் போட்டிருக்காங்க. இது வந்து வெரி 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 லைட் யூஸ்டுன்னு சொல்லுவேன், மிஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,500 தரேன். 12 மினிலாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு பஸ். அடுத்தது வந்து iPhone 12 Pro Max. நம்ம லாஸ்ட்டாக பேட்டரி மாற்றிருந்தோன்னு போட்டிருந்தோம்ல, அந்த ஃபோனில் இப்போ பேட்டரி ஹெல்த் காட்டுற மாதிரியே ரெடி பண்ணியாச்சு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48,500 ரூபாய்க்கு தரேன். பேட்டரி ஹெல்த் காட்டுற மாதிரி பண்ணியாச்சு. ஃப்ரெஷ்ஷு ஃபோனு.
ஆக்சுவலி மற்ற எல்லா ஃபோனும் 3 months வாரண்டி தருவோம்ல, இதுக்கு 3 months வாரண்டி வந்து ஃபோனுக்கும், பேட்டரிக்கு 6 month வாரண்டி நான் தரேன். ஃபோனில் பேட்டரி ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தந்துடுவேன். ஓகேங்களா, 48,500 பிராண்ட் நியூ கண்டிஷனு, 256 GB 12 Pro Max, பேட்டரி ஹெல்த் 100. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க, பேட்டரி ஹெல்த் 100. உங்களுக்கு 48,500 தான் உங்களுக்கு 6 month பேட்டரிக்கான வாரண்டி நான் தரேன். இன்கேஸ் ஏதாவது பேட்டரி ஃபால்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் மாற்றி கொடுப்பேன். ஓகேங்களா, மிஸ் பண்ணிடாதீங்களா, சரியான ஃபோன் இதெல்லாம், வெரி 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 லைட் யூஸ்டு. மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க, மிஸ் பண்ணால் கிடைக்காது. ஓகேங்களா, அப்புறம் 13ல் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எதுவுமே இல்லைங்க, ஆல்ரெடி போட்ட ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது, ரிமைனிங்கில் 2 ஸ்டாக் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 13 ரெட் கலரு, பேட்டரி ஹெல்த் வந்து 85, 128 GB ஃபுல் கிட் இருக்குது. இதுக்கும் வந்து 3 months ஷாப் வாரண்டி வித் பில்லோட பார்த்திங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 33,000. அதே மாதிரி 13ல் 128 GB பிளாக் இருக்குது. இதுவும் வந்து கேமரா லென்ஸ் கிட்ட மட்டும் லைட்டாக அந்த பெயிண்ட் பீல் ஆஃப் ஆயிருக்கு. இது 34,500, பேட்டரி ஹெல்த் வந்து 86 இருக்குது. இதுக்கும் ஃபுல் கிட்டு 3 months வாரண்டி இருக்குது. அதே மாதிரி 13ல் 256 GB இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டிவைஸ் அண்ட் கேபிள், இது பார்த்தீங்கன்னா 38,500ங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான், இது நெகோஷியபிளே கிடையாது. பேட்டரி ஹெல்த் 85 இருக்குது. ஃபோன் நல்லா பிராண்ட் நியூவாக இருக்குது. டிவைஸ் அண்ட் கேபிள் 3 months ஷாப் வாரண்டி பில்லோட ப்ரொவைட் பண்ணிடலாம். அப்புறம் 14ல் எந்த ஸ்டாக்குமே இல்லை. 14ல் 256 மட்டும் தான் ஸ்டாக் இருக்குது. இதுவும் ரெட் கலர் இருக்குது, ஆல்ரெடி போட்டிருப்பேன். ரெட் கலர் ஸ்டாக் இருக்குது, ஆனால் இன்னொரு கடையில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், பிராண்ட் நியூ, நீட் கண்டிஷனில், பிராண்ட் நியூ சொல்கிறேன், நீட் கண்டிஷன் இருக்குது. லைட்டாக யூசேஜ் மார்க்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, டென்ட் எதுவும் கிடையாது, யூசேஜ் மார்க் மட்டும் இருக்குது. இதோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 85%, 256 GB. ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் நம்ம எவ்வளோ தருவோம், 44,000 தரோங்க. அது போல் 14 ப்ளஸில் இந்த ஒரு ஸ்டாக் தான் இருக்குது, 128 GB. இது நான் ப்ரைஸ் கம்மி பண்ணி போட போகிறேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 46,500 போடுறேன். பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 89% இருக்குங்க. எந்த வித டென்ட்டோ ஸ்க்ராட்சோ எதுவுமே இல்லை. பேட்டரி ஹெல்த் 89%, 128 GB. கேமிங் விளாடலாம் தார்மாராக இருக்கும், உங்களுக்கு பக்காவாக இருக்குது ஃபோனு. ஒரு 14 Pro Max ஈக்குவல் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளே செம்ம பெருசு, கேமிங் விளாட சூப்பராக இருக்கும். உங்களுக்கு 46,500 தரேன், நல்ல ரேட்டு. 14 வந்து அந்த ரேட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நான் 14 ப்ளஸ் தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா, 46,500, 14 + 128 GB. அடுத்தது 14 Pro Maxல 256 GB இந்த கோல்டு கலர் இருக்குது. இதோட ப்ரைஸ் எவ்வளோ தரப்போறோன்னு பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டேன், ஏன்னா ஸ்டாக் விற்கவே இல்லை. நான் என்னோட காஸ்டிங் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும் அதை அப்படியே கொடுத்துறேன். 79,000க்கு தரேன். பேட்டரி ஹெல்த் வந்து 91 இருக்குது, ஃபுல் கிட் இருக்குது. ஓகேங்களா, பக்கா ப்ரைஸ், இது மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் 15ல் யூஸ்டு ஸ்டாக்கே இல்லை, வெறும் சீல்டு கட் ஆக்டிவேட்டட் ஸ்டாக் இருக்குது, வித் பில்லோட இருக்குது. இது வெறும் ஆக்டிவேட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, யூஸே பண்ணலை. உங்களுக்கு ரேட் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் தர ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60,000 தான். வேணுன்றவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. குட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவேன். புதுசு வாங்குறதுக்கு நீங்கள் இதை வாங்கிட்டு போனால் நல்ல ரேட்டுன்னு, 60,000. வெறும் சீல் மட்டும் கட் பண்ணியிருக்கு, ஆக்டிவேட் பண்ணியிருக்கு, பில்லோட தான் இருக்குது. ஓகேங்களா, 60,000 நல்ல ரேட்டு. ஓகேங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க, போனால் வராது. ஓகேங்களா, அப்புறம் இப்போ வந்து யூஸ்டு பார்த்தாச்சா. யூஸ்டில் பார்த்தீங்கன்னா ஐவாட்ச் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சியில் 44mm ஜிபிஎஸ் ஸ்டாக் இருக்குது. அப்புறம் சீரியஸ் 5ல் 44mm ஜிபிஎஸ் செல்லுலார் நைக் எடிஷன் ஸ்டாக் இருக்குது. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 10,500 தான் ரெண்டுமே. ஐவாட்ச் எஸ்சி செகண்ட் ஜென்ரேஷன் ஒருத்தர் வந்து அட்வான்ஸ் 1000 ரூபா போட்டிருக்காரு. ஓகேங்களா, மத்தியானமே இது ஜிபிஎஸ் செல்லுலாருக்கு அட்வான்ஸ் போட்டிருக்காரு. இன்கேஸ் அவர் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து அவைலபிள், நீங்கள் வேணால் என்கொயரி பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைன்னா. ஜிபிஎஸ் செல்லுலாரு, பேட்டரி ஹெல்த் 99 என்னமோ சம்திங் இருக்குது. வாரண்ட்டி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்குது, 2024 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,500 போட்டிருந்தேன். வேணுன்றவங்க மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க, ஸ்டாக் அவைலபிளில் தான் இருக்குது. அவங்க அட்வான்ஸ் 1000 போட்டிருக்காங்க, ஈவினிங் ஃபுல்லாக போட்டாங்கன்னா சோல்டு. நீங்கள் வேணால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன். ஓகேங்களா, அடுத்தது வந்து இந்த ஐபேட் ஸ்டாக் இருக்குது. ஐபேட் 4 விற்காமல் இருக்கிறது ரொம்ப அதிசயமாக இருக்குது, எதுனாலே தெரியல. 7,500 சொல்லியிருந்தேன், இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது ஸ்டாக்கு. அதே மாதிரி ஐபேடில் 10th ஜென்ரேஷன் அப்படியே அவைலபிளாக இருக்குது, 64 GB சில்வர் கலர். இந்த ஸ்டாக் அவைலபிளாக தான் இருக்குது. இதுக்கு 8 months வாரண்டியோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26,500 ரூபா தரேன். அப்படியே தான் ஸ்டாக் ரெமைனிங். இப்போ சீல்டு பார்த்துடலாமா. அதுக்கப்புறம் இந்த IQ Neo 7க்கு ஒருத்தர் வரன்றிருக்காரு. ஓகேங்களா, நீங்கள் ஒரு ஒன்றும் அட்வான்ஸ் போடலை, பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு வேணும்னா தரேன். ஓகேங்களா, அப்புறம் கூகுள் பிக்சலில் 6 வந்திருக்கு, ஆல்ரெடி போட்டிருந்தீங்க டிஸ்பிளே சேஞ்சரு. இது ஆனால் 10,500 ஒர்த்து தாங்க, ஏன்னா இது இந்தியாவிலே லான்ச் ஆகாத மாடலு. 8 GB ரேம், 128 GB, நல்ல கலர். இது ஏன் வாங்காமல் சேல் ஆகாமல் இருக்குன்னு தெரியல. 10,500 வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க, 10,500 தான். ஓகேங்களா, அடுத்தது
அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த 20 வாட்ஸ் சார்ஜர் வந்திருக்குங்க. 4 பீஸ் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா பர் பீஸ் 1500 வித் 1 இயர் இந்தியன் ஆப்பிள் வாரண்டி. எல்லாமே ஒரிஜினல், எதுவுமே டூப்ளிகேட் கிடையாது. எல்லாமே ஒரிஜினல். 1500 பர் பீஸ். ஷோரூமில் வாங்கினீங்கன்னா 1900, ஆன்லைனில் 1700. நம்மள்ட்ட 200 கம்மி, சேம் வித் 1 இயர் இந்தியன் ஆப்பிள் வாரண்டியோட வரப்போகுதுங்க. லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது. இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, கிடைக்காது திருப்பியும். நம்மள்ட்ட எப்பயாச்சும் தான் வரும், ஸ்டாக் இருக்குது. இப்போ சீல்டு கேட்டகரி போயிடலாமா? சீல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13ல் நிறையா ஸ்டாக் இருக்குங்க. பிங்க்கு, பிளாக்கு, ஒயிட்டு எல்லா கலர்லேயும் ஸ்டாக் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 48,500. நீங்கள் வித்து சார்ஜரோடு வாங்கினாலே 50,000 தான் வரும். ஏன்னா ஷோரூமில் 52,000 வாங்குறாங்க வித்தவுட் சார்ஜரு. நான் வித்து சார்ஜர் என்னால் வந்து 50,000 தர முடியும். ஏன்னா 48,500 + 1,500 20 வாட்ஸ் சார்ஜர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 50,000 தான் வரும். ஓகேங்களா? அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ். நம்ம அடுத்த ஸ்டாக் என்ன பார்க்குறோம்னா iPhone 14ல் 512 GB பார்க்குறோங்க. அதாவது நார்மலாக வந்து நம்ம ஷாப்பில் வந்து 128 போட்டிருப்போம், 256 போட்டிருப்போம். ஃபஸ்ட் டைமாக 512 GB போடுறோங்க. பார்த்துக்கோங்க, 512 GB பியூர் சீல்டு வித் 1 இயர் இந்தியன் ஆப்பிள் வாரண்டி பில்லோட இருக்குங்க. அதான் மெயின். இதோட பாக்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா MRP 1,10,000 போட்டிருக்கு. இன்றைக்கி ஆன்லைனில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இன்றைக்கி ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்துக்கோங்க, ஆல்மோஸ்ட் 90,000 இருக்குங்க. பாருங்கள், 89,999. ஓகேங்களா? சாரி, 88,000. அதாவது 90,000க்கு 1000 கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஸ்டோரேஜ் ஃபோனு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, அதாவது 256 GB வாங்க ரேட்டில் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எதனால் சொல்கிறேன்னா, நம்ம ஸ்டோரோட ப்ரைஸு இது எவ்வளோன்னு தெரியுமா? வெறும் 72,000 தரங்க. 72,000 பியூர் சீல்டு வித் 1 இயர் இந்தியன் ஆப்பிள் வாரண்டி பில்லோட கொடுத்துடலாங்க. 14,512 நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணுங்கள். 88,000 அப்படி இல்லைன்னா 80,000 தருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் 72,000 தரேன். இந்த ரேட்டுக்கு வெளியில் பாசிபிள் இல்லை. இதுக்கான பில் இன்வாய்ஸ் 90,000க்கான இன்வாய்ஸ் என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இதெல்லாம் ரேராக வருது. 14,512 மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்ப்போமா? 14 ப்ளஸில் 128 GBயில் 2 ஸ்டாக் இருக்குங்க. பர்பிள் அண்ட் ப்ளூ. உங்களுக்கு 61,000க்கு தரேன். பியூர் சீல்டு வித் 1 இயர் இந்தியன் ஆப்பிள் வாரண்டி பில்லோட இருக்குது. 61,000 தரேன். பியூர் சீல்டு வித் 1 இயர் இந்தியன் ஆப்பிள் வாரண்டி. அடுத்தது 15ல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குங்க. இது எல்லாமே 64,500 உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் வந்து இதோட சேர்த்து எடுத்திங்கன்னா 66,000 பியூர் சீல்டு வித் 1 இயர் இந்தியன் ஆப்பிள் வாரண்டி. சார்ஜரோடய உங்களுக்கு 66,000 தான். ஷோரூம் ப்ரைஸ் வித்தவுட் சார்ஜர் இன்றைக்கி 72,000 இருக்குது. ஆன்லைன் ப்ரைஸ் 72,000 இருக்குது. நம்ம கிட்ட வாங்கினீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 8,000லேருந்து 6,000 சேவ் ஆகுது. 66,000 இன்க்ளூடிங் சார்ஜர். வித்தவுட் சார்ஜர் 64,500 தான். 15 128 GB எல்லா கலர் இருக்குது, எல்லோவை தவிர. ஓகேங்களா? அப்புறம் 15 Pro Maxல நேச்சுரல் டைட்டானியம் 256 GB ஒரு பீஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் வாரண்டி 1 இயரோட வந்துடும். அது 15 Pro Max நேச்சுரல் டைட்டானியம் 256 GB. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,13,500 வித்தவுட் சார்ஜர். சாரி, வித்தவுட் சார்ஜர் தான். ஆமாம், 1,13,500. வித் சார்ஜர் 1,00,000 அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இன்க்ளூடிங் சார்ஜரே 1,13,500 தான். டென்ஷன் ஆகாதீங்க. 1,13,500 இன்க்ளூடிங் சார்ஜரு. 15 Pro Maxல 256 நேச்சுரல் டைட்டானியம் நம்ம கிட்ட இருக்குது. இது அப்ராட் ஸ்டாக் வித் 1 இயர் இன்டர்நேஷ்னல் ஆப்பிள் வாரண்டியோட வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா iWatch SCல 40mm பியூர் சீல்டுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 40mm GPS. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் பார்த்துக்கோங்க, 29,990. ஓகேங்களா? இதை நான் பிரித்து காட்டுறேன். சீல்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், சீலோடு இருக்குது பாருங்கள். பியூர் சீல்டு வித் 1 இயர் இந்தியன் ஆப்பிள் வாரண்டி. நீங்கள் தான் பிரித்து ஆக்டிவேட்டே பண்ணணும். ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் நம்ம எவ்வளோ தரோன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஃபஸ்ட் நம்ம ஆன்லைன் ப்ரைஸ் பார்ப்போம். ஓகேங்களா? இதை வாட்செலாம் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் ரொம்பலாம் கொடுக்க முடியாது. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச டிஃப்ரென்ஸ் கொடுப்போம். அதாவது ஷோரூம்னு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 30,000 இருக்க ஃபோன், 30,000 இருக்குது இந்த iWatch. இதே கலர் தான் நம்மக்கிட்ட இருக்கிறது. 30,000 இருக்குது. நம்மளோட ஸ்டோர் ப்ரைஸ் வெறும் 22,000 பியூர் சீல்டு வித் 1 இயர் இந்தியன் ஆப்பிள் வாரண்டி பில்லோட இருக்குது. வெறும் 22,000 தான். ஆன்லைனுக்கு நமக்கு 8,000 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு iWatch இவ்வளோ டிஃப்ரென்ஸில் கிடைக்காதுங்க. 8,000 டிஃப்ரென்ஸு. தாராளமாக 22,000 கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஏன்னா இது வந்து ஆப்பிள் iWatch, புரியுதுங்களா? அதனால இந்த ரேட்டு ஒர்த்துன்னு தான் சொல்லுவோம். 30,000 கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட வெறும் 22,000 தான். ஆப்பிள் iWatch சீரியஸ் SCல செகண்ட் ஜென்ரேஷனில் 40mm. ஓகேங்களா?
வாரண்டி ஸ்டாக் அவ்வளோதாங்க, எல்லாமே போட்டாச்சு. சீல்டு ஸ்டாக் எல்லாமே போட்டாச்சு உங்களுக்கு. அப்புறம் வந்து நம்ம மெயின் கான்செப்டை விட்டாச்சு. ஏர்பாட்ஸில் நம்மள்ட்ட எல்லா மாடல் இருக்குங்க, என்ன மாடல் இல்லை? அதாவது எல்லா மாடலுமே நம்ம வச்சுருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஏர்பாட்ஸில் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஃபஸ்ட் ஜென்ரேஷன், இது தேர்ட் ஜென்ரேஷன். இதோட ப்ரைஸு 9200 இதோட ப்ரைஸு 15000. அடுத்தது ஏர்பாட்ஸ் ப்ரோவில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், இதோட ப்ரைஸ் 14000. எல்லாமே பியூர் சீல்டு வித் 1 இயர் இந்தியன் ஆப்பிள் வாரண்டி தான். அப்புறம் ஏர்பாட்ஸில் லைட்னிங் இருக்குது, 18500. இந்த ஸ்டாக்கு கிடைக்காதுங்க. நீங்கள் ஊர் ஃபுல்லாக எந்த ஷோரூமில் தெரிஞ்சாலும் 18500. ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோவில் செகண்ட் ஜென்ரேஷன் லைட்னிங் கிடைக்காது, நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. அதே மாதிரி ஏர்பாட்ஸ் ப்ரோ டைப் சி, இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஏன்னா இதுதான் இது கரண்ட் மாடல், இது எல்லாட்டும் இருக்கும். நம்மள்ட்ட ஏர்பாட்ஸில் எல்லா ஸ்டாக்குமே இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18500 தான். ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான். நம்மள்ட்ட டைப் சி எடுத்தாலும் அதே ரேட் தான், லைட்னிங் எடுத்தாலும் ஒரே ரேட் தான். இதுதான் நம்மள்ட்ட அவைலபிள் ஸ்டாக்கு, எல்லாமே போட்டாச்சு ஆல்மோஸ்ட். உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தான், நிறையா ஸ்டாக்லாம் எதுவுமே இல்லை, எல்லாத்துலேயும் லிமிடெட் ஸ்டாக் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வரட்டா, பை பாய், see you.